சேலம் மாநகர் ஏற்காடு செல்லும் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. ஷட்டரை உட்புறமாக பூட்டி கணக்கு பார்த்து கொண்டிருந்த ஊழியர்களுக்கு உயிர் பயம் காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? டாஸ்மாக் கடையில் அடுத்தடுத்து 2 பெட்ரோல் குண்டுகள் வீசி அலறவிட்ட மர்ம நபர்கள். உள்ளே கணக்கு வழக்கு சரிபார்த்து கொண்டிருந்த கடை ஊழியர்களின் உயிரை காவு வாங்கும் நோக்கில் இப்படுபயங்கர செயலில் ஈடுபட்டவர்கள் யார்? நடந்தது என்ன? சேலம் கோரிமேடு அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையில் சம்பவத்தன்று வழக்கம் போல வியாபாரத்தை முடித்துவிட்டு கடை ஊழியர்கள் ஷட்டரை இறக்கிவிட்டு உள்ளே கணக்கு வழக்குகளை கவனித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பைக்கில் வந்த மர்ம நபர்கள் 2 பீர் பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி தீ வைத்து டாஸ்மாக் கடையில் வீசியுள்ளனர். அதில் பெட்ரோல் குண்டு வெடித்து சிதறி டாஸ்மாக் கடையில் தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. என்ன நடந்தது என யோசிப்பதற்குள் மீண்டும் இன்னொரு பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இச்சம்பவத்தில் கடை முன் வைக்கப்பட்டிருந்த மதுபாட்டில்கள் மட்டும் தீப்பிடித்து எரிந்தது. கடைக்குள் இருந்த டாஸ்மாக் ஊழியர்கள் உயிருடன் தப்பித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக கண்ணங்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் உள்ளிட்ட கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். சம்பவத்தன்று இதே டாஸ்மாகில் சிலர் ஊழியர்களுடன் தகராறில் ஈடுபட்டதாகவும் பெட்ரோல் குண்டுவீச்சுக்கும் அவர்களுக்கும் தொடர்பிருக்கலாம் என்றும் மதுப்பிரியர்கள் சிலர் துப்பு கொடுத்துள்ளனர். இதனால் கடையின் சிசிடிவி காட்சிகளை வைத்து இப்பயங்கர சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிக்க மாவட்டம் முழுவதும் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் பயன்படுத்திய பைக்கின் பதிவெண் சிக்கி இருப்பதால் விரைவில் அவர்கள் போலீசில் பிடிபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. டாஸ்மாக் கடையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தற்போது சேலம் முழுதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.